அன்பு நண்பர்களே, மாணவ மாணவிகளே, இந்த காணொளியிலே நாம் காணவிருப்பது ஒரு கவிதையை பற்றி. ஒரு மிகச்சிறந்த கவிதை. நான் இதுகாரும் லிட்டரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம் பற்றித்தான் உங்களுக்கு நிறைய காணொளிகளை தந்து கொண்டிருக்கின்றேன். தற்போது சில மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கவிதையை உங்களுக்கு தருகிறேன். ஒரு சின்ன டைவர்ஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஆண்ட்ரூ மார்வெல் என்பவர் எழுதிய ஒரு மெட்டபிசிக்கல் போயம். இதை பற்றி நான் அதிக நேரம் உங்களிடையே எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அந்த மெட்டபிசிக்கல் கவிஞர்கள் வரிசையிலே வந்தவர்தான் இந்த ஆண்ட்ரூ மார்வெல். மிகச்சிறந்த கவிஞர். அவர் எழுதிய கவிதைகளிலே மிகச் சிறப்பு வாய்ந்த கவிதைகள் என்று பார்த்தோமேயானால் டு தி ஸ்கை மிஸ்ட்ரஸ் என்ற இந்த கவிதையும் மற்றும் த கார்டன் என்ற மற்றொரு கவிதையும் தான். இவர் வாழ்ந்த காலம் 1621 முதல் 1678 வரை. இன்ஃபேக்ட் இந்த கவிதை கூட அவருடைய வாழ்நாளுக்கு பின்புதான் பப்ளிஷ் செய்யப்பட்டது. இந்த டு தி ஸ்கை மிஸ்ட்ரஸ் என்ற இவரது கவிதை பிரெஸ்கிரைப் செய்யாத கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களோ உலகத்தில் இல்லை என்று கூறலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கவிதை. இந்த கவிதையிலே 3 விஷயங்கள் முக்கியமாக கவிஞரால் கூறப்படுகிறது. முதல் பகுதியிலே நேரம், டைம், அதாவது முதல் ஸ்டான்ஸா நேரத்தை பற்றி விவரிக்கின்றது. இரண்டாவது ஸ்டான்ஸா மார்டாலிட்டி, மனிதனின் நிலையாமை, we are all mortals, அதை பற்றி கூறுகிறது. அந்த மூன்றாவது பகுதியிலே காதலை பற்றி குறிப்பிடுகின்றார். seize the day or carpe diem என்பது. இந்த கவிதையினுடைய ஸ்ட்ரக்சர் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சிலாஜிசம் என்று கூறுவார்கள். முதல் 2 பகுதி சில வினாக்களையும் சில சந்தேகங்களையும் எழுப்பி ஹைப்போதெட்டிக்கலாக, 3வது பகுதியிலே அதற்கான சொல்யூஷனை தருவது போல சிலாஜிசம், ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதை நான் ஏற்கனவே கூறியது போல மெட்டபிசிக்கல் போய்ட்ரி என்ற ஒரு மாபெரும் ஸ்கூல் ஆஃப் போய்ட்ரி காலத்திலே எழுதப்பட்டது. அப்போது சில கவிதை வகைகள் மிகவும் பாப்புலரானது. அதாவது கார்பி டியம் என்ற வகை கவிதைகள் அல்லது டான் சாங் என்ற வகை கவிதைகள் போன்றவையெல்லாம் அந்த காலத்திலே கவிஞர்கள் எழுதுவது வழக்கம். உதாரணமாக டான் சாங் என்றால் காதலர்கள் விடியவே கூடாது என்று நினைப்பார்கள். காதலர்களுக்கு இரவு நேரம் மிகவும் மகிழ்ச்சியான நேரம். அவர்கள் விடியக்கூடாது, சூரியன் தாமதமாக வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். இந்த வகை காதல் கவிதைகளை டான் சாங் என்று கூறுவார்கள். கார்பி டியம் என்கின்ற அந்த லாட்டின் வேர்டு, அந்த வகை கவிதைகள் கூட காதலை சார்ந்தது தான். சீஸ் த டே, இளமை பருவம் என்பது எளிதில் கடந்துவிடக்கூடியது, மிக விரைவாக பறந்துவிடும். ஆகையினால் சீஸ் த டே, அந்த காலத்தை கைப்பற்றிக்கொள், அந்த காலத்தை தக்க வைத்துக்கொள், மகிழ்ச்சியாக இரு என்ற கருத்தை ஒட்டி காதல் கவிதைகளை அமைப்பது தான் கார்பி டியம் என்று கூறுவார்கள். இந்த டு தி ஸ்கை மிஸ்ட்ரஸ் என்ற கவிதையும் கூட அப்படிப்பட்ட ஒரு காதல் கவிதை வகையிலே வந்தது தான். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த கவிதையின் தலைப்பு
டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் என்று. மிஸ்ட்ரஸ் என்றால் ஒரு பொதுவாக ஒரு பொருள் என்னவென்றால் காதலி என்று அர்த்தம். மிஸ்ட்ரஸ் என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருந்தாலும் கூட இந்த கவிதையிலே கவிஞர் மனதில் நினைப்பது தன்னுடைய காதலியை பற்றி. இவர் காதலியிடம் இவர் பேசுவது போலத்தான் அமைத்திருக்கின்றார். ஒரு டிராமாட்டிக் மோனோலாக் போல இந்த கவிதை அமையப்பட்டிருக்கிறது. காய் என்றால் என்ன? காய் என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஷை, வெட்கப்படும், அல்லது வெட்கப்படுவது போல நடிக்கின்ற ஒரு பெண், தாமதப்படுத்தும், தயக்கமாக இருக்கும், தயக்கமாக இருந்து நேரத்தை வீணடிக்கும், எந்த விதமான ஒரு ரெசிப்ரோக்கல் தன்மையும் தராமல் இழுத்தடிக்கும் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு காதலிக்குத்தான் இந்த கவிதை அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முதல் ஸ்டான்ஸாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வரிகள் வருகின்றன. அந்த 20 வரிகளுமே காதல் எவ்வாறு சிறப்பானது, நேரம் இருந்திருந்தால், ஒரு கால் நமக்கு வாழ்க்கையிலே நேரம் நிறைய கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த காதல் எவ்வாறு இருந்திருக்கும், இதுதான் கற்பனை. முதல் 4 வரிகளை கவனியுங்கள். Had we but world enough and time, this coyness lady were no crime. We would sit down and think which way to walk and pass our love's long day. இதுதான் முதல் 4 வரிகள். ஒருவேளை நமக்கு நிறைய காலம் அனுமதிக்கப்பட்டிருந்தால், வேர்ல்ட் இனஃப், நிறைய அனுமதிக்கப்பட்டிருந்தால், இந்த காய்னஸ் இருக்கிறது அல்லவா, உன்னுடைய அந்த தயக்கம், வெட்கம், பதில் கூறாதிருப்பது அல்லது மறுப்பது, இது குற்றம் அல்ல. வேர் நோ கிரைம். அமைதியாக நாம் ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு எப்படி நடக்கலாம், விச் வே டு வாக் அண்ட் பாஸ் அவர் லவ்ஸ் லாங் டே, நம்முடைய நீண்ட நேரத்தை எவ்வாறெல்லாம் நாம் செலவழிப்பது என்பதை பற்றி நாம் யோசித்து பார்த்து கொண்டே இருக்கலாம். அதற்கே சில காலங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் அந்த கவிதை ஆரம்பிக்கிறது. அடுத்து வரும் அந்த சிறந்த வரிகளை கவனியுங்கள். Thou by the Indian Ganges side shouldst rubies find, I by the side of Humber would complain. I would love you 10 years before the flood, and you should, if you please, refuse till the conversion of Jews. Beautiful lines. ஒருவேளை காலம் நமக்கு அனுமதி கொடுத்திருந்தால், இந்தியாவில் உள்ள, மிக தூரத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள கங்கை நதியோரம் நீ ரூபீஸை கலெக்ட் செய்து கொண்டு, ரூபீஸ் என்பது ஒரு விலைமதிப்பற்ற ஒரு கற்கள், அந்த ரூபீஸை கலெக்ட் செய்து கொண்டிருக்கலாம். நான் இங்கே இங்கிலாந்தில் உள்ள ஹம்பர் நதிக்கரையோரம் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் என்பதன் பொருள் என்னவென்றால், இந்த இடத்திலே காலம் என்ன இவ்வளவு மெதுவாக நத்தை போல ஊர்ந்து செல்கின்றதே என்று கம்ப்ளைண்ட் செய்யலாம். ஆனால் ரியாலிட்டி அது அல்ல. காலம் மிக வேகமாக ஓடும். I would love you 10 years before the flood. ஃப்ளட் என்பது இங்கே ஒரு பிப்ளிக்கல் அல்யூஷன்.
நோவாஸ் ஃப்ளட் என்பார்கள். அந்த நோவாஸ் ஃப்ளட்டின் காலம் எப்போது என்றால் கிமு 4004. நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பதோ கிபி 2025 இல்லையா? ஸோ 10 years before the flood, நான் உன்னை அப்போதிலிருந்தே காதலித்து கொண்டிருப்பேன். எத்தனை வருடங்கள்? பல ஆயிரம் வருடங்களாக உன்னை காதலித்து கொண்டிருப்பேன், காலம் அனுமதி தந்திருந்தால் என்ற ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம். என்னுடைய காதல் அவ்வளவு உறுதியானது, உன்னுடைய காதலும் அதுபோலவே உறுதியானது. ஆனால் நீ நடிக்கின்றாய். ஸோ அவ்வளவு மெதுவாக பல காலங்கள் நாம் காதலித்து கொண்டே இருந்து கொண்டிருக்கலாம். டில் த கன்வர்ஷன் ஆஃப் ஜூஸ். கிறிஸ்டியன்ஸும் ஜூஸும் நிரந்தர பகைமை வாய்ந்தவர்கள். அவர்கள் எந்த காலத்திலும் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் செய்ய மாட்டார்கள். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தால் என்று நாம் கூறுவோம். உப்பு கடல் நீரும் சர்க்கரை ஆகுமா? இது போன்ற உவமைகள், இதை தான் கன்சீட்ஸ் என்று கூறுவார்கள். 10 years before the flood, till the conversion of Jews. These are all far-fetched conceits. Typically, you find in metaphysical poetry. அதுபோல நம் காதலை நாம் மெதுவாக நகர்த்தி கொண்டிருக்கலாம். My vegetable love should grow vaster than empires, more slow. Vegetable love, அது என்ன vegetable love? வெஜிடபிள் லவ் என்ற உவமை இந்த இடத்திலே மிக மெதுவாக நாம் விதை விதைக்கின்றோம். அது முதலில் ஒரு சின்ன ஷூட் அவுட்டாக வருகிறது. அதன் பிறகு நிறைய லீவ்ஸ் வருகின்றது. அப்படியே அது மெல்ல வளர்ந்து கொண்டே இருக்கும். பிறகு ஒரு நாள் அது ஒரு பெரும் மரமாக மாறும். அது எடுத்துக்கொள்ளும் காலம் மிக மெதுவாகவும் மிக நீண்டதொரு விஷயமாகவும் இருக்கும். அதனால்தான் வெஜிடபிள் லவ். மை வெஜிடபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தேன் எம்பையர்ஸ். பேரரசுகளை விட மிக வலிமையானதாக, மிக பெரியதானதாக இருக்கும். மிக மெல்லமாக நகர்ந்து சென்று, எப்போது நமக்கு காலம் இருந்தால், மை வெஜிடபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தேன் எம்பையர்ஸ், மோர் ஸ்லோ. அடுத்த வரிகளை கவனியுங்கள். அண்ட் 100 years should go to praise thine eyes. உன் கண்களை மட்டும் வர்ணிப்பதற்காக நான் ஒரு 100 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வேன். அவ்வளவு பவர்ஃபுல் கண்கள் உன்னுடைய கண்கள், அவ்வளவு கூர்மையான கண்கள் உன்னுடைய கண்கள். 200 years to adore each breast. உன்னுடைய அழகிய மார்பகங்கள் இரண்டையும் வர்ணிப்பதற்காக மட்டும் ஒரு 200 வருடங்கள் எடுத்துக்கொள்வேன். But 30,000 years to go to the rest. மற்ற உன்னுடைய அவயங்களை வர்ணிப்பதற்கு 30,000 வருடங்கள் எடுத்துக்கொள்வேன். அவ்வளவு அழகானவள் அவள். காதலன் தன்னுடைய காதலியின் அழகை இவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றான். அடுத்த வரி, and the last age should show your heart. அந்த கடைசி யுகம், ஏஜ், the last age, உன் இதயத்தை வர்ணிப்பதற்காக. இதயம் வெளியே தெரியாது, ஆனால் எப்படிப்பட்ட நல்லவள் அவள். What a kind of personality she possesses. What a good lady she is. அவளுடைய நல்ல இதயத்தை மட்டும் வர்ணிப்பதற்காக ஒரு யுகம் வேண்டும் எனக்கு.
For lady, you deserve the state, nor would I love at lowest rate. நான் மேலே சொன்னவைகளெல்லாம் பொய் அல்ல, உண்மை. இதற்கெல்லாம் தகுதியானவள் நீ. நானும் அந்த காதலுக்கு இணையானவன். என்னுடைய காதலும் தூய்மையானது. இதுவரை நீங்கள் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அடுத்தது இரண்டாவது ஸ்டான்ஸா ஆரம்பிக்கிறது. பட் அட் மை பேக் I always hear time's winged chariot hurrying near, and yonder before us lie deserts of vast eternity. நம்முடைய காலம் எப்படி இருக்கிறது? எப்போதும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய பின்னால் ஒரு சப்தத்தை. காலம் அல்லது காலன் அவனுடைய அந்த விங்டு சேரியட்டில், அந்த இறக்கைகள் பூட்டிய அந்த தேரில், காலம் என்னும் தேரில், குதிரை பூட்டிய தேரில் மிக வேகமாக காலம் நெருங்கி வந்து கொண்டிருப்பதை என் காதில் கேட்கின்றேன். நேற்றுதான் என்னுடைய இளமை பருவத்தை நான் கழித்ததெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது. ஆனால் திடீரென்று காலம் மிக வேகமாக ஓடிவிட்டது என்றெல்லாம் கூறுகிறோம். And yonder before us lie the deserts of vast eternity. Eternity. Desert. யாருக்காவது நாம் இறந்த பிறகு எப்படி நாம் இருப்போம் என்று யூகிக்க முடிகிறதா? ஆனால் கற்பனையிலே நாம் இறந்து விட்டவுடன் நம் முன்னால் ஒரு பெரிய பாலைவனம், வாஸ்ட், என்லெஸ், அந்த எட்டர்னிட்டி என்கின்ற பாலைவனம், நிரந்தரமான பாலைவனம் நம் கண் முன்னே தெரிகிறது. அதாவது நாம் விரைவில் இந்த மனித வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அடுத்த வரிகளை கவனியுங்கள். Thy beauty shall no more be found, nor in thy marble vault shall sound my echoing song. உன்னுடைய அழகை நினைத்து தற்பெருமை கொண்டிருக்கின்றாயே, என்னை காதலிக்காதது போல நடிக்கின்றாயே, ஃபெய்னிங் காய்னஸ், ஷையாக இருப்பது போல பாசாங்கு செய்வது. அந்த அழகு வெகு நேரம் நிலைக்கும் என்று நினைக்கின்றாயா? உன்னுடைய அழகு இருக்கிறது, நாம் காதலிக்கின்றோம், நீ என்னை காதலிக்கின்றாய், நான் உன்னை காதலிக்கின்றேன், நான் உன்னை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் கல்லறையிலே நான் அந்த எதிரொலி போல எவ்வளவு கத்தினாலும் உனக்கு கேட்கப் போவது கிடையாது. அடுத்த வரிகளை கவனியுங்கள். இந்த இரண்டாவது ஸ்டான்ஸாவிலே உள்ள கடைசி வரிகள். Then worms shall try that long preserved virginity, and your quaint honor turn to dust, and into the ashes all my lust. The grave is a fine and private place, but none, I think, do the embrace. உன்னுடைய அழகை நினைத்து பெருமை கொண்டிருக்கின்றாயே, அந்த அழகு எல்லாம் அந்த கல்லறையிலே புழுக்களுக்கு உணவாக போய்விடும். நீ காத்து வரும் இந்த காய்னஸ், இந்த ஷைனஸ், இந்த தாமதம் அங்கே புழுதியாக மாறும். குவைண்ட் ஹானர் என்பது இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ரிசர்விங் virginity, traditional way of showing shyness, இது பாரம்பரியமாக காக்கப்பட்டு வரும்
கற்பு நெறி. அது தவறு அல்ல. ஆனால் இங்கே அந்த காதலனுடைய ஃபிசிக்கல் அர்ஜென்சி தெரிகிறது, அவசரம் தெரிகிறது. ஆகையினால்தான் இப்படிப்பட்ட வரிகளை அவன் கூறுகின்றான். யுவர் quaint honor, இந்த பழைய பஞ்சாங்கம் போல பாசாங்கு பண்ணி கொண்டு வருகிறாயே, அப்படிப்பட்ட இந்த பாசாங்கு அங்கே காணாமல் போகும். கிரேவ்ஸ் ஃபைன் பிளேஸ், பிரைவேட் பிளேஸ். இந்த கிரேவ்யார்ட் நல்ல ஒரு இடம்தான், அமைதியான இடம்தான். ஆனால் அங்கே உன்னை கட்டி அணைப்பதற்கோ அழகான வார்த்தைகளை சொல்லி வர்ணிப்பதற்கோ யார் இருக்கிறார்கள் என்று 2வது ஸ்டான்ஸா முடிகிறது. நாம் தற்போது 3வது ஸ்டான்ஸாவிற்கு வருவோம். 3வது ஸ்டான்ஸா therefore, கடைசியில் அவருடைய கன்க்ளூஷனுக்கு ஆசிரியர் வந்து விடுகின்றார். முதல் ஸ்டான்ஸாவிலே நேரம் அனுமதிக்கப்பட்டிருந்தால், 2வது ஸ்டான்ஸாவிலே மனிதனுடைய நிலையாமையை பற்றி, மார்டாலிட்டியை பற்றி, அதனால் காதல் எவ்வளவு அவசரமானது என்பதை பற்றி, 3வது ஸ்டான்ஸாவிலே காதலை பற்றி. ஆகையினால் காதல் எவ்வளவு முக்கியமானது, காதலின் நிறைவுதான் காமம். ஆகையினாலே அந்த the urgency of physical union is expressed in this last stanza. அதிலே அவர் காதலை பற்றித்தான் வெளிப்படுத்துகிறார். எவ்வாறு? கார்பிடியம். We have to seize the moment. இருக்கின்ற இந்த சொற்ப காலத்திலே நாம் நன்றாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும் என்று கூறுகிறார். இதுதான் அந்த 3வது ஸ்டான்ஸாவுடைய சாராம்சம். Live today. Don't think about the past and don't think about the future. Now therefore, while thy youthful hue sits on thy skin like morning dew, and while thy willing soul transpires at every pore with instant fires. இந்த 3வது ஸ்டான்ஸாவிலே பார்த்தீர்களே ஆனால் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பேஷன், வேகம், அதை போலவே வார்த்தைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது மிக அழகாக. இளமை காலங்களிலே பார்த்தீர்களே ஆனால் இளைஞர்கள் மிக அழகாக தோன்றுவார்கள். அவர்களுடைய ஸ்கின் ஆகட்டும், அவருடைய பளபளவென்ற கண்களாகட்டும், அந்த ஹியூ என்றால் கலர், அது உன் உடம்பிலே அழகாக அமர்ந்து கொண்டிருக்கும் போதே, while the youthful hue sits on thy skin like morning dew metaphor, காலை நேரத்து பனித்துளி போல பலபலவென்று, like a morning dew, and while thy willing soul transpires na express, while thy willing soul, உன்னுடைய விருப்பமான ஆன்மா, நீ விருப்பப்படுகின்றாய், ஆத்மார்த்தமாக நீ என்னை விரும்புகிறாய், அது தெரிகிறது. லைக் மார்னிங் டியூ அட் எவ்ரி போர் என்றால் அந்த தோலின் மீது இருக்கும் துவாரங்கள், போர். அட் எவ்ரி போர் வித் இன்ஸ்டன்ட் ஃபயர்ஸ். உன்னுடைய ஸ்கின்னிலேயே உன்னுடைய ஆசையும் வெளிப்படுகிறது. அந்த ஃபயர், பேஷன். ஃபயர் என்றால் இந்த இடத்திலே உணர்வுகள், உணர்ச்சிகள் வெளிப்படுத்துகின்றன. And now like amorous birds of prey, rather at once our time devour than languish in his
slow-chapped power. மிக அருமையான வரிகள். Now let us sport while we may. ஆகையினால் நாம் இந்த காதல் விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டும். அது அவசியம். எப்படி? Like amorous birds of prey. காதல் மிகுதியால் இந்த பறவைகள் எவ்வாறு ஆட்டம் போடுமோ அவ்வாறு அந்த இரையை விழுங்குவதற்கான அவசரத்தை எவ்வாறு காட்டுமோ அதுபோல நாம் இந்த நேரத்தை விழுங்க வேண்டும் நம்முடைய காதல் காம விளையாட்டால். We have to swallow the time. Rather at once our time devour. அந்த காலத்தை விழுங்கி நன்றாக நாம் காலத்துடன் ஃபைட் செய்து அந்த காலத்தை வென்றாக வேண்டும். ஆக்சுவலி டிவோர் என்றால் விழுங்குவது என்ற அர்த்தம். ஆனால் இந்த இடத்திலே காலத்தை ஒருவன் வெல்ல முடியாது, ஆனால் காதலர்களால் வெல்ல முடியும். இதுதான் இங்கே உணர்த்தப்படுகிறது. And languish in his slow chap power. அதை விட்டுவிட்டு நீங்கள் சும்மாக அப்படியே சோர்வாக நீங்கள் அந்த காலத்தின் கோர பிடியிலே சிக்கிக்கொண்டு அழிந்துவிடக்கூடாது. Than languish in his slow chapped power. காலத்தின் சக்தி, பிடிகள், இறுக்கமான பிடிகள், அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. லாங்குவேஜ் என்றால் மிக சோர்வாக இருப்பது, சும்மாவே கிடப்பது. லாங்குவேஜிங் இன் பிரிசன் என்று கூறுவார்கள் அடிக்கடி, சிறையிலே வாடுவது. அதுக்கு தான் அந்த லாங்குவேஜ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். அது மாதிரி இல்லாமல் நாம் காலத்தோடு போட்டி போட்டு நாம் காதல் காமத்தை வெல்ல வேண்டும். கடைசி 5 வரிகள். And let us roll all our strength and our sweetness up into one ball and tear our pleasures with rough strife through the iron gates of life. Let us roll all our strength and our sweetness. Strength, வலிமை. வலிமையாலும் இனிமையாலும் நாம் போரிட வேண்டும் காலத்துடன். போரிட்டு and tear our pleasures with rough strife. நம் இன்பத்தின் மூலமாக அந்த போரிலே வெல்ல வேண்டும். அந்த போரிலே வென்று அந்த நேரம் அல்லது காலம் என்னும் அயர்ன் கேட்ஸை உடைத்தெறிய வேண்டும். அயர்ன் கேட்ஸ் ஆஃப் லைஃப் என்பது ஒரு மெட்டபர். கடைசி 2 வரிகள் மிக நன்றாக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. Thus, though we cannot make our sun stand still, yet we will make him run. சூரியன் இருக்கிறதே, அந்த சூரியனை நம்மால் நிறுத்த முடியாது, ஆனால் அவனை ஓடோட வைக்க முடியும். We can make him run through our love என்று இந்த கவிதையை முடிக்கின்றார். மிக அருமையான கவிதை என்று கூறி மேலும் பல காணொளிகளை பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.